Hi viewers, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நான் சண்டே ஸ்பெஷல் சமையல் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோல 3 ரெசிபிஸ் செஞ்சு காட்ட போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெசிபி கோகனட் மில்க் ரைஸ். செய்ய தேவையான பொருட்கள்: தேங்காய் 1, பாஸ்மதி அரிசி 3 கப், வெங்காயம் 4, half எலுமிச்சை பழம். தேங்காவை நல்லா திருகி வச்சுக்கோங்க. புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 4 எடுத்து ஸ்லிட் பண்ணிக்கோங்க. பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை 2, ஷாஜீரா கொஞ்சம். ஆயில் 1/4 கப் எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 20 to 30 minutes ஊறுனா போதும். அடுத்து தேங்காவை ஒரு பிளெண்டரில் போட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நான் 2 cups வாட்டர் சேர்த்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். அதில் 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன். விருப்பப்படுறவங்க கொஞ்சம் முந்திரி கூட இதில் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி எல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால் இதில் சேர்க்கணும். தேங்காய் பால் 2.5 கப் எனக்கு கிடச்சிருக்கு. அதை ஃபஸ்ட்டு அளந்து ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி 2 கப் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த கப்போ எந்த அளவுக்கு எடுத்தாலும் 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம சோக் பண்ணி வச்சிருக்க அரிசியில் தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு அரிசி மட்டும் இதில் ஆட் பண்ணணும். பாஸ்மதி அரிசி நல்ல பழைய அரிசியாக கேட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் ரைஸ் நல்ல லாங்காக இருக்கும். இப்போ ஒரு ½ லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 50% குக் ஆகிடுச்சு. அடிக்கடி போட்டு கிளற வேண்டாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ் 70% குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிவிட்டு லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு விசில் போட்டுருங்க. கரெக்டாக 4 minutes பார்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான்
ரைஸ் குழையாமல் வரும். ஒரு 10 minutes ரெஸ்டிங் டைம் விட்டு ஸ்டவ் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ரைஸ் பாருங்கள், நல்லா ஊசி ஊசியாக அப்வர்ட் டைரக்ஷனில் பார்த்த மாதிரி இருக்குது. இப்படி இருந்தால் கரெக்டான பதத்தில் நம்ம இறக்கியிருக்கோன்னு அர்த்தம். இதுவே ரைஸ் ஃப்ளாட்டாக அமுங்கி இருந்ததுன்னா நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோன்னு அர்த்தம். அதை கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெண்டாவது ரெசிபி சில்லி சிக்கன். சில்லி சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: பொடியாக கட் பண்ண வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க, டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் 1/2 kg, கறி லீவ்ஸ் கொஞ்சம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதில் 1/4 கப் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் எண்ணெய் சூடானதும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல்லாம் போன பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சிக்கனோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சாஸ் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அதனால் ஆட் பண்ணல நான். இது தேங்காய் பால் சாதத்துக்கு நல்ல ஒரு மேட்சிங்கு. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் கவர் பண்ணி 5 minutes இதை குக் பண்ணிக்கலாம். 5 minutes ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது கோகனட் மில்க் ரைஸ்க்கு ஒரு மேட்சிங்கான சைட் டிஷ்.
அடுத்து நான் செய்ய போகிறது சிக்கன் 65. சிக்கன் 65 செய்யறதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன். அதுக்கப்புறம் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 லெமன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 an hour ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வேறு எந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ணல. ஏன்னா என்னோட சில்லி பவுடர் வந்து நான் வீட்டிலேயே அரைச்சது. அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் கடாயில் ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம இந்த சிக்கன் பீசஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். கிறிஸ்பி சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா டிஷ்ஷஸும் ரெடி ஆயிடுச்சு. ரைத்தாவும் கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு நம்ம விருந்தை பரிமாறிடலாம். என்னோட குட்டீஸ் இப்போ விருந்து சாப்பிட போகிறாங்க. சண்டே லஞ்ச் ரெடி, சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.